கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையுமே நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் எங்கே நியாயம் இருக்கோ அங்கே தான் உண்மையை பேசுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மைக்கு புறம்பா செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மனதளவில் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி பண்ணி ஏமாறக்கூடியவங்க தாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலத்தில் தங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும். இந்த ஜென்மசனி மூலமாக நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமான உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்கு, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு, நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் ஏதோ பண்ணுங்க, என்னோட வேலையில் நான் குறிக்கோளாக இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தாங்க நீங்கள். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனியோட முடிவு அப்படிங்கிறது இருந்ததுனால உங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சரி, 2025 தான் முடிஞ்சது, 2026 நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு உங்களுக்கு இதுலேயும் முதல் 3 மாதம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இப்போவாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு கேட்குற உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஏப்ரல்லிருந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுதுங்க. நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை விட்டு போன சனி பகவான் இப்போ மீன ராசியில் இருக்காரு, அங்கேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா குருவோட ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாளாக நெகட்டிவாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில்
காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதை அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை தான் முதல்ல கொடுப்பாரு. அதுக்கப்புறமா தான் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் மூலமாக ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாளாக குரு பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். இப்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாளாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் நிச்சயமா இதன் மூலமா ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. கடைசியா பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகத்திற்கு இணையான நாட்களாகவே கருதப்படுது. அடுத்து வரக்கூடிய ஒரு 8 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருட கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த வருட கிரகங்களினுடைய மாற்றங்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு தனியார் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கிற உங்களுக்கு சீக்கிரமாகவே சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் சாதகமாக முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி சேரும். ராகு கேதுவால் உங்களினுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு இடத்துல இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே தகுந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, எங்கே போயுமே எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி திருமண தடை, நான் எந்த போய் மாப்பிள்ளை பார்த்தாலோ, இல்லை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலோ, என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலோ எந்த ஒரு இடத்துலையுமே அது செட் ஆகவே இல்லை, ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான இடத்துல சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்களுக்கு 2026க்கான குரு பகவானினுடைய பயிற்சி பலன்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம்.
உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் தான். ஆனால் ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் கூட 7.5 சனி காலங்களில் சொந்த ராசி தான் அப்படிங்கிறதுல பாரபட்சமெல்லாம் கிடையாது. இன்னும் சொந்த வீடுன்னு தான் அந்த துன்பங்களை எல்லாமே சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாரு. அதில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, சனி பகவான் இன்னும் ஒரு 1.5 வருஷங்களில் விலக போகிறாரு. இப்போ பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ராகு பகவானை பார்த்தா குறைக்கு கும்பத்து மேலேயே தான் உக்காந்துருக்காரு. ராகு பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைகளை கொடுத்துட்றாரு, ஆனால் அனுபவிப்பதற்கு பிரச்சனையை கொடுக்குறாரு. கும்பராசிக்காரர்கள் லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாய்ப்புகள் எல்லாமே உருவாகுது அவங்களுக்கு, ஆனால் வாய்ப்புகள் எல்லாமே முடிய மாட்டேங்குது. அந்த இடத்த போய் அவங்களால டச் பண்ண முடியல. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத குழப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிறது கும்பராசிக்கு 100% பொருந்தும். அப்போ தனக்காரகன் அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை நம்ம சொல்றோம். அந்த வீட்டில் சனீஸ்வரன் இப்போ உட்காந்துருக்காரு. ராசி மேல ராகு உட்காந்துருக்காரு. ராகு ராசி மேல இருந்தாலே 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திர பாவகத்துல கேது உட்காந்துருவாரு. காசு இல்லைன்னா வீட்லயும் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பணப்புழக்கம், மன நிம்மதி, குடும்பஸ்தானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவ கொள்கைகளினுடைய ஒரு ஆளுமைக்குள்ள இருக்கு. அப்போது இந்த நேரத்தில் குரு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் இவ்வளவு கால குரு இருந்துட்டு இருக்காரு. எப்போ மாறுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:54 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை விட்டு கும்பத்தினுடைய 5வது பாகத்தை விட்டு 6ஆம் இடமான கடகத்திற்கு போகிறாரு. குரு உச்சந்தான், அதனால் மறைஞ்சிட்றாரு அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை மற்ற பாவங்களை எல்லாமே பார்த்து ஒரு திருப்திப்படுத்தும். என்ன ஒன்று அப்படின்னா, ராசி மேலே ராகு இருக்கும்போது குரு கொஞ்சம் பார்த்து தேவையில்லாத விஷயங்களை அவரே தடுத்து விட்டுருப்பாரு. இப்போ இந்த நேரத்தில் குரு மாறும்போது உங்களினுடைய சிந்தனைகள் வேகம் எடுக்கும். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. அந்த இடத்துல ராகு இருக்கும்போது அதை பிடிக்கலாமா, இல்லை அதை விட்டு பிடிக்கலாமா, இல்லை இந்த சைடு பறந்து போயிடுவோமா, அங்கிட்டு பறந்து போயிடுவோமா அப்படின்னு அவங்களினுடைய எண்ணங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வாதாரத்தை தேடியும் தன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுப காரியங்களை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் அவங்களினுடைய பெரிய மன அழுத்தத்திற்கான காரணம். திறமை இருக்கு, வாய்ப்புகளும் வருது, என்னமோ பக்கத்தில் நின்றுட்டு போயிடுதுங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த ராகு காட்டி காட்டி பக்கத்தில் காமிச்சு ஏமாத்துற வேலை. சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்த சாக்லேட் பிடுங்கிட்டு போன மாதிரி காட்டுறாரு, அப்புறம் அவரே பிடுங்கிட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறமா போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆறுதலாக இருந்த குரு 6க்கு போனாலும் கூட, அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் கூட பொதுவாக குரு 6ஆம் இடத்துக்கு போகிறது கஷ்டம்ங்க. நோய், துன்பம், எதிரி, வழக்குகள் இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் தானாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து அந்த உச்சகுரு தனஸ்தானத்தை பார்த்துக்கிறாரு. காசு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் மற்ற பாவங்களை எல்லாமே குரு பார்க்கும்போது அந்த காசுனால சில நன்மைகளும் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும். குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். அந்த குடும்ப கௌரவத்துக்காக இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு, சுப காரியங்களை செய்யறதுக்கான சூழல் வரும். ஆனால் ஓடி அடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளை இந்த குரு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு இருக்கிறாரு. மொத்தத்துக்கு இந்த குரு பகவான் மற்ற பாவங்களை எல்லாமே பார்க்கறத சீர்தூக்கி பார்த்தாதான் குரு பகவானினுடைய பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதர பாவங்களை அனுசரித்து தான் பார்க்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு இதர பாவகங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவாக தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா இதர பாவங்கள் அப்படின்னா எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்குமே தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்தி சாதகமாக இல்லைன்னா குரு எந்த பக்கம் போய் உட்காந்தாலும் பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு குரு பகவான் ஒரு மதிப்பு இருக்குது. எந்த இடத்த அவர் பார்க்குறாரோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். சுபத்தை கொடுக்க
கொடுக்குறாரோ இல்லையோ பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுவார். கும்பராசிக்காரர்களுக்கு குரு ரொம்பவே பிடித்தமானவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப தானாதிபதி லாபாதிபதியாகவும் குரு வராரு. உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஒரு வெகுமதி கிடைக்கணும், உங்கள் சொத்துக்கள் லாபமாக மாற்றணும், உங்கள் பிள்ளைகளினுடைய படிப்பு லாபமாக மாற்றணும், உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னா குருவோட அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட குரு பகவானினுடைய அமைப்புக்கு தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை சுயஜாதகத்தில் கும்பராசிக்காரர்கள் லக்னத்தோட அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த குரு பெயர்ச்சி இன்னும் சில நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கும். ஒரு மனுஷனோட கஷ்டம் எப்போ தீரும், தொழில் எப்போ நல்லா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழிலில் புது புது வாய்ப்புகளை நம்ம தேடி போய் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா கஷ்டம் தீரும். ஒரு நல்ல சம்பளத்துக்கு போயிட்டா கஷ்டம் தீரும், அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டா கஷ்டம் தீரும், வர்ற காசு சரியாக வந்தால் கஷ்டம் தீரும். அதையெல்லாம் குரு கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஜீவனஸ்தானமாக விருச்சிக வீடு வரும். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு அந்த இடத்த பார்ப்பாரு, தொழிலை இயக்கம் பண்ணுவார், தொழில் நடக்கும். என்ன ஒன்று, வரவும் செலவும் சரியாக இருக்கும். வரவுக்கு மேலே கூட செலவுகள் சில நேரங்கள் இருக்கும். இதுவரைக்கும் வருமானத்திற்கே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு வரவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செலவுகளை குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு செலவு வந்தாலும் கூட போதுமான வருமானம் இருந்து யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு நிலையை, கடன்படாத ஒரு நிலையை, 6லே 2 குடையவன் போய் இருந்தாலும் கூட தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த கடனை எப்படி வாங்கலாம், எப்படி நம்ம அடைச்சிடலாம், நம்மளால முடியுமா, இப்படி எல்லாமே யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதை கட்டுக்கோப்பா கைக்குள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு இப்ப கண்டிப்பா கொடுக்க போறாரு. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடம் மாறணும், போதும்டா இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம், 7.5 சனியில் சொல்லுவாங்கள்ல வனதேச சஞ்சார யோகம்னு சொல்லுவாங்க, இதை விட்டுட்டு ஓடனா போதும் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றம் தானே கேட்டீங்க, இப்போ வரப்போகுது. அப்படிங்கிற அமைப்பை குரு இப்போ கொடுக்க போகிறாரு.